நேரா போனோம். வெயில் காலத்தில் மாம்பழம்னா சப்பு கொட்டி சாப்பிடுவோமே, நீங்கள் ஒவ்வொரு மாம்பழத்தை சாப்பிடும் போதும் இது இந்த மாம்பழத்துடைய டேஸ்ட், இது இந்த மாம்பழத்தோட டேஸ்ட் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதோட, இந்த சரியான விளைச்சல் இருக்கு ஆனால் விலை கிடைக்கலன்னு விவசாயிகள்லாம் போராடுறாங்களே, அவங்களுக்கு உரிய விலையை அரசு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நீங்கள் 2 ஐடியா சொல்லுங்களேன்னு சொன்னோம். மக்கள்லாம் அப்படியே மாம்பழத்து தொலியை உரிச்சு சதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி விடையை சொல்லிவிட்டாங்கடா. முக்கணிகளில் ஒரு கனி வந்து மாம்பழம் சாப்பிடாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. மற்ற பழங்கள்லாம் வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்கும், சீசன் இல்லாமல் இருந்தாலும் கிடைக்கும். மாம்பழம் வந்து ஒரு சில சீசனில் தான் கிடைக்கும். ஆய்க்குடியில் எல்லா மாம்பழமும் விரும்பி சாப்பிடுவோம், நல்லா இருக்கும், அதனால நாங்கள் சாப்பிடுவோம். சீசன் டயத்தில் நாங்கள் விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். விளைச்சலால் ஊறுகாய் மற்றும் பழ வகைகள் இது எல்லாம் செய்யலாம். மாயை நம்பி நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்ல விளைச்சல் விளைஞ்சது. ஆனால் இந்த வருடம் வந்து சொந்தமாக வியாபாரிங்க வந்து விவசாய தோட்டத்தில் வந்து காய் வாங்குறதுக்கு யாரும் ஆள் வரல. ரொம்ப கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்தாரைன்றதுனால இந்த கல்தாரை வச்சு இந்த பருவத்தில் இல்லாத மாங்காயை உருவாக்குறாங்க. கடந்த ஆண்டு வந்து டன்னு 25,000 20,000 விற்றுது. இந்த ஆண்டு வந்து 2,000க்கும் 4,000க்கும் டன்னு எடுக்கிறதுக்கு எந்த மண்டியும் முன் வரல. ஒரு டன்னு 4,500 விற்கிது, 3,500 லேபர் செலவாகி போகிறது. ஒன்று விவசாயிகள் ஒன்று கட்டுப்படி ஆகலை. 2 வருஷம் 3 வருஷம் விற்காம காய்க்காமல் போனது. இந்த ஆண்டு காய்ச்சியும் பிரயோசனம் இல்லை. மாமரம் அழியறதுக்கான காரணமே அந்த அஸ்வினிங்கிற பூச்சி தான். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆந்திராவில் மகசூல் அதிகமாக வர்றதுனால இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் வர்ற காயை எடுக்கலை. பாலக்கோடு, காரிமங்கலம், காரிப்பட்டினம் பகுதியில் ஒரு 25க்கும் மேற்பட்ட மாங்கூழ் தயாரிக்கிற அந்த கம்பெனி இருக்குங்க. அதில் ஒரு 4-5 தான் திறந்துருக்காங்க, மீதெல்லாம் மூடி இருக்குங்க. இந்த மாம்பழ கூழ் தயாரிக்கிற அந்த கம்பெனியெல்லாம் திறக்கிறதுக்கு அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. பழனி பகுதியில் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி ஒன்று அமைச்சா விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்குது. இந்த விளைவிக்காத போது கொஞ்சம் வாங்கி இறக்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிடுவோம். கண்ணுக்கு ஆந்திரா கவர்மெண்ட் 4,000, கர்நாடகா கவர்மெண்ட் 4,000 கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்டு 4,000 5,000 கொடுத்தா ஒவ்வொரு விவசாயத்திலும் விவசாயம் செய்யறதுக்கு முன் வருவாங்க. விவசாயிகளை இழப்புல எல்லாம் மீட்டெடுக்கணும். இதுக்கு வந்து அரசு தான் தீர்வு காணணும்.